வேற யாரும் வந்து உன்னை எந்த தொந்தரவும் பண்றது இல்ல. எங்க மேல இருக்கிற கோவத்தையும் வெறுப்பையும் நீ ஏன் குழந்தைங்க மேல காட்டுற? பாரதிக்கு உன்னை பிடிக்காது, அவன் உன்னை வெறுக்கிறான். வெறுக்கட்டும், ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அவன் என்ன புரிஞ்சுப்பான். அவன் புரிஞ்சுக்கவே இல்லைன்னா கூட பரவாயில்ல. இந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் அவனை பாத்துக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. எப்படி நீ இனியாவுக்காக ஒரு விஷயத்த பண்றியோ அதே நான் பாரதிக்கும் கலைக்கும் பண்ணா உனக்கு ஏன் கோவம் வருது? பாரதியையும் கலையையும் நான் ஏன் பிள்ளையாதான் பாக்குறேன். நீ நம்பினாலும் நம்பலைனாலும் இதுதான் உண்மை. நான் பண்றது தப்பு நினைச்சு நீ கோவப்பட்டேனா நான் அந்த தப்ப தொடர்ந்து பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். நீ வீட்டுல இல்லாத சமயத்துல பிள்ளைங்களை பாத்துக்க வேண்டியது என்னோட பொறுப்புன்னு நான் நினைக்கிறேன். அந்த பொறுப்பை நான் தட்டி கழிக்க மாட்டேன். என்னால அப்படி இருக்கவும் முடியாது. அம்மா வலிக்குது. பாரதி, அம்மா ஒண்ணும் இல்லடா. நம்ம பிரச்சனையை அப்புறம் பார்த்துக்கலாம். உள்ள அழுதுகிட்டே இருக்கான். மருந்து ஏதாவது கொடுத்தியா? அம்மா வலிக்குதுமா. அம்மா வலிக்குது. இனியாவுக்கு கூட ஒரு நாள் இப்படிதான் வயிறு வலி வந்துச்சு. வலிக்குது. நைட் அவளை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனேன். ஓமம் வாட்டர் கொடுத்தாலே சரியா போயிடும் டாக்டர் சொன்னாங்க. சரவணா, அந்த வலிக்குது. ஓமம் வாட்டர் கொண்டு வா. அம்மா வலிக்குதுமா. சரியாயிடும்டா. ஒண்ணு இல்ல, ஒண்ணு இல்ல. சரவணா சீக்கிரம். வலிக்குதுமா. அம்மா வலிக்குது. கொஞ்சம் பொறுத்துக்கோடா. சீக்கிரம் வா, குடு. அம்மா வலிக்குது. அம்மா இந்தாங்க, குடு. வலிக்குதுமா. வயிறு பாரதி. வலிக்குது. அன்பு, வீம்பு காட்டுற காரியம் இல்ல. வயிறு அத வாங்கி முதல்ல பாரதிக்கு கொடு, எல்லாம் சரியாயிடும். நீ குடு. நீங்க வாங்க, நம்ம போலாம். போ சரவணா. அம்மா வாமா. அம்மா வலிக்குது வலிக்குதுமா. அம்மா அம்மா. நீ என்ன தப்பானவன நினைச்சு காயப்படுத்தின, அது கூட நான் தாங்கிட்டேன். ஆனா இந்த மாதிரி பசங்க கிட்ட வெறுப்பையும் கோவத்தையும் காட்டுற அளவுக்கு சீப்பா நினைக்காத அன்பு. அதை என்னால தாங்கிக்க முடியாது. இந்தா குடு. அம்மா வலிக்குது. அம்மா வலிக்குதுமா. அம்மா 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 அம்மா. அன்பு, என்ன நான் நீ? இல்ல, இனியாவுக்காக தான் நான் உன்னை கல்யாணம் பண்ணிட்டு நினைக்கிறிய. அதுதானே உண்மை. ம்ஹும். வேற என்ன? எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் அன்பு. எனக்கு உன்னை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். காதலோட அர்த்தம் என்னன்னு எனக்கு உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நிஜமாவே புரிஞ்சது. கைய விடு. ம்ஹும். நான் சொல்றது கொஞ்சம் கேளு அன்பு. உன்னோட கண்ணு, அதுல ஏதோ ஒண்ணு இருக்கு அன்பு. உன் காதல நீ என்னதான் மனசுக்குள்ள போட்டு பூட்டி பூட்டி வச்சாலும் உன் கண்ணு அதை எப்பவும் காட்டி கொடுத்துருது. நீ எவ்வளவுதான் கோவமா பார்க்க நினைச்சாலும் உன் பார்வை பாவமா பாக்குற மாதிரி தான் இருக்கும்.
குழந்தை மாதிரி ஒரு முகம் உனது. உன்கிட்ட என்னால கோவப்பட முடிஞ்சதே இல்ல அன்பு. இப்ப எதுக்கு இப்படி எல்லாம் பேசுற? பேசணும் அன்பு. பேசாம இருந்துதான் என் வாழ்க்கையில நான் நிறைய விஷயங்களை இழந்துட்டேன். சிவம், கைய விடு. மாட்டேன், உன்னை விட மாட்டேன். உன்னை என் உள்ளம் கையில வச்சு நான் பத்திரமா பார்த்துப்பேன். உன்னை, உன் பிள்ளைங்களை, ஏன் நம்ம பிள்ளைங்களை நான் பத்திரமா பார்த்துப்பேன். இங்க பாரு, பொய் சொன்னா அது கண்ணுல தெரியும். என் கண்ணை ஒரு தடவை ஒத்து பாரு. பாட்டி, எதுக்கு இப்படி எல்லார்கிட்டயும் மூஞ்ச காட்டிட்டு இருக்க? என்ன பண்றது? உன் வாழ்க்கைய தொலைச்சிட்டு ஒத்த மரமா நிக்கிற. அத பாத்துட்டு என்னால சும்மா இருக்க முடியாது. பாட்டி, நீ கொஞ்சம் அமைதியா இரு. குழலி, எதுக்கு பாட்டி கிட்ட கோவப்படுற? உன் கல்யாணம் நின்னு போனதுல இருந்து பாட்டிக்கு மனசே சரியில்லை. உனக்கு ஒரு வாழ்க்கை அமையும் போது அவங்க நிம்மதி ஆயிடுவாங்க. இல்லக்கா, இப்ப அத பத்தி யோசிக்கிற மனநிலையில இல்ல. சரி குழலி, ஓ இஷ்டம். இப்ப எங்க கிளம்பிட்ட? மறைமலை நகர்ல இருக்கிற ஒரு ஆசிரமத்துக்கு போறேன். அங்க 2 நாள் தியான கிளாஸ் இருக்கு. அதான் அங்க போயிட்டு வரலாமேன்னு. என்னாச்சு குழலி? எதுக்கு இப்ப திடீர்னு தியானம் அது இதுன்னு? ஆமாமா, வெளியே தியாகம் பண்ணிட்டோம், விட்டு கொடுத்துட்டோம்னு சொல்லிட்டா உள்ளுக்குள்ள அவ சந்தோஷமா இருக்கான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? அவ உள்ளுக்குள்ள அழறது எனக்கு மட்டும்தான் தெரியும். பாட்டி, விடு குழலி. எல்லா பிரச்சனைகளுக்கும் நான் தானே காரணமாயிட்டேன். அக்கா, நீங்க என்ன பண்ணுவீங்க? நீங்களும் ஒன்னும் சந்தோஷமா இல்லன்னு எனக்கு தெரியும்க்கா. நானும் ரொம்ப நாளா தியானத்துக்கு போகணும்னு யோசிச்சுட்டு இருந்தேன். இப்போ 2-3 நாளா மனசு வேற ரொம்ப பாரமா இருக்கு. அதான் ஒரு 2 நாள் போய் இருந்துட்டு வந்தா நாமளும் நிம்மதியா யோசிக்கலாம், மத்த வேலையெல்லாம் வேற பாக்கலாம்ல. அதுக்காக தான் போறேன். எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல குழலி. ஆனா அங்க போறதுனால உனக்கு மன அமைதி கிடைக்கும்னா நீ போயிட்டு வா. சரிக்கா. அக்கா, 2 நாள் பாட்டிய மட்டும் கொஞ்சம் பாத்துக்கோங்கக்கா. ஏய், என்னெல்லாம் யாரும் பாத்துக்கணும்னு அவசியம் இல்ல. உன்ன மாதிரி கண்டவங்களெல்லாம் நம்பி ஏமாற ஆளு நான் கிடையாது. நீ வாய முடிக்கிட்டு போடி. ஐயோ பாட்டி, நீ கொஞ்சம் பேசாம இரு. அக்கா, அங்க போனா 2 நாள் போனை ஆஃப் பண்ணிடுவேன், பேச முடியாது. நீங்க தான்க்கா பாட்டிய பாத்துக்கணும். அம்மா, கலை வர. நான் பாத்துக்கிறேன் குழலி, நீ கவலைப்படாம போயிட்டு வா. சரிக்கா. பண்றதெல்லாம் பண்ணிட்டு போறத பாரு. இவள போய் என்ன பாத்துக்க சொல்றியே, உனக்கெல்லாம். எவ்வளவுக்கு அவ்வளவு சண்டை வருதோ அவ்வளவுக்கு அவ்வளவு சீக்கிரம் 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துருவாங்கன்னு அர்த்தம். அதனாலதான் சொல்றேன், அன்பு இந்த வீட்டை விட்டு போக மாட்டா. அவங்க 2 பேரும் 100 வருஷம் ஒன்னா சேர்ந்து சந்தோஷமா இருக்க போறாங்க. காலங்காத்தால ஒரு நல்ல விஷயத்த சொல்லிருக்கீங்க. மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. போலாமா? என்னங்க, இனியா ஸ்கூலுக்கு கிளம்பிட்டேன், வாங்க. வா. சிவம், பாப்பா. இனியாவை கூட்டிட்டு போய் ஸ்கூல்ல விட போறியா? என்ன லட்சுமி, அதான் இனி அன்பு கூட போயிட்டு இருக்கான்னு தெரியாதா உனக்கு? ஆமால. டேய், என்னடா உன் கைத்தடிகளை காணோம்? கோர்ட்ல ஒரு அபிடவிட் வாங்க போயிருக்காங்க, இப்ப வந்துருவாங்க. சரி சரி. பாட்டி, தாத்தா, பாய் பாய். என்ன சிவம், நல்லா இருக்கியா? சத்யா, பரவாயில்லையே, என்ன ஞாபகம் வச்சிருக்க போல. மதுரையில இருக்கும்போது என்ன எவ்வளவு டார்ச்சர் பண்ண, அதே சத்யா தான் அங்க இருந்து ப்ரமோஷன் ஆகி சென்னைக்கு வந்திருக்க. இப்ப எதுக்கு தேவையில்லாம பழைய விஷயம் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? நான் அதையெல்லாம் தாண்டி வந்துட்டேன். நீ நினைக்கிற மாதிரி அந்த பழைய சிவம் இப்ப இல்ல. இப்ப நான் உண்டு, என் வேலை உண்டுன்னு இருக்கு.
அடிச்சவன் வேணா அடிச்சதை மறந்துடலாம், ஆனா அடி வாங்கினவன் அவ்வளவு சீக்கிரம் மறந்துடுவானா என்ன? அவனுக்கு அந்த வலி எப்பவும் இருந்துட்டு தான் இருக்கும். எனக்கு புரியுது சத்யா, ஐம் சாரி. ஐயோ, என்ன சிவம் சாரி எல்லாம் கேக்குற? நீ அப்படிப்பட்ட ஆளே இல்லையே. அப்போ நீ மாறிட்டேன்னு சொல்ற. சிவம், இதுதான் உன்னோட புது பொண்டாட்டியா? எதுக்கு தேவையில்லாம பேசிட்டு இருக்க? எதுக்கு டென்ஷன் ஆகுற? நான் பலசெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு பேசல. இது புது மேட்ரு, என்னன்னு தெரியல. சரி வா, ஸ்டேஷனுக்கு போலாம். ஸ்டேஷனுக்கு? எதுக்கு? என்ன சிவம், சும்மாவா ஸ்டேஷனை கூப்பிடுற? வா சொல்ற. முதல்ல என்னன்னு சொல்லு. அது ஒண்ணு இல்லப்பா, உன் மேல ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. அத பத்தி விசாரிக்க தான் கூப்பிடுற. சார். அப்பா, இத நானே பாத்துக்கிறேன். இங்க உன் வக்கீல் திமிரெல்லாம் காட்டணும்னு நினைக்காத. முதல்ல என்ன கம்ப்ளைண்ட் சொல்லு, நான் வரேன். அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லணும்னு எந்த அவசியமும் இல்ல. வான்னு சொல்றேன், ஒழுங்கா வந்து வண்டியில ஏறு. சத்யா, வான்னு சொல்ற, சும்மா வளவளன்னு பேசிட்டு இருக்க. சத்யா வேண்டாம். என்ன, உன் பொண்டாட்டி முன்னாடி அவமானம் ஆயிடுமேன்னு பாக்குறியா? அதுக்காக தான் நான் வந்திருக்கேன். ஐயா வக்கீலு. என்னையா? ஐயா, அவங்க கூட போய் அவங்க கூட உட்கார வைக்காம என் சீட்டை வேணா கொடுத்துருவா? அதுக்கு இல்லையா, உள்ள இருக்கவங்க எல்லாம் அக்யூஸ்ட். அங்க போய் அங்க இருக்கிறதுனால ஒண்ணும் ஆகாது. அவன் அங்கேயே இருக்கட்டும். இங்க இருக்கிறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நீ ஒரு போலீஸாவே ஹேண்டில் பண்ணு. ஆனா கம்ப்ளைண்ட் கொடுத்தது யாருன்னு எனக்கு தெரியும். நான் ரொம்ப டயர்டா இருக்கேன், ஒரு டீ குடிச்சிட்டு வந்து அப்புறமா உனக்கு கதை சொல்றேன். ஒரு லாயரை கொண்டு வந்து இப்படி லாக்அப்ல வச்சிருக்கமே சார், நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருச்சுன்னா? யோ, அவன் யாரு எப்படிப்பட்டவன் எனக்கு தெரியும். இப்ப நான் யாருன்னு அவனுக்கு காட்ட வேண்டிய நேரம். இப்ப நீ போய் டீ வாங்கிட்டு வர வேலையை பாரு. போயா. சிவம், மாமா மாமா மா, இங்க வாமா, இங்க வா. யார் நீ? இவரை எதுக்கு லாக்அப்ல வச்சிருக்கீங்க? போறவங்க வர்றவங்களுக்கு எல்லாம் பதில் சொல்றதா என் வேலையா? யார் நீ? நீங்க இவரை அரெஸ்ட் பண்ணும்போது நானும் அங்கதான் இருந்தேன். நீங்க என்ன கவனிக்கலையா? இந்த ஆளை வண்டியில ஏத்தும் போது உங்க தெருவே நின்னு வேடிக்கை பார்த்துச்சு. அதுக்காக எல்லாருக்கிட்டையும் காரணம் சொல்லிட்டு இருக்க முடியுமா? யார் நீ? நான் அவரோட பொண்டாட்டி, அன்பு செல்வி நல்ல சிவம். கழுத்துல மஞ்சள் தாலி இருக்கு, ஆனா இந்த கல்யாணம் ஒரிஜினலா? இந்த கல்யாணம் சட்டப்படி சம்பிரதாயப்படி செல்லும். அதனால என் கேள்விக்கு நீங்க பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு. அப்போ நான் சொல்ல முடியாதுன்னு சொல்றேன்னு வச்சுக்க. என்ன பண்ணுவ? வாட் வில் யூ டூ? நான் ஒரு லாயரோட வைஃப், எனக்கும் கொஞ்சம் சட்டம் தெரியும். அலட்சியமா நீங்க சொல்ற பதில கேக்குற அளவுக்கு நான் ஒன்னும் முட்டாள் இல்ல. நீங்க திமிராதான் பதில் சொல்லுவீங்கன்னு சொன்னா then you have to face the consequences according to the law. If you are ready for it, I am also ready for it. குழலிங்கிற பொண்ண இவர் கடத்திட்டாருன்னு அவங்க பாட்டி கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. நீங்க சொன்னீங்களே ஹாஸ்பல்லா, அப்படிதான் நாங்களும் நடவடிக்கை எடுத்திருக்கோம். இது எங்க ஃபேமிலி மேட்டர். இத நாங்களே பேசி சால்வ் பண்ணிப்போம். அதுக்காக நீங்க இவரை லாக்அப்ல வச்சிருக்கிறது கொஞ்சம் கூட நியாயமே இல்ல. போலீஸ்காரங்களுக்கு நியாயத்தை பத்தி நீங்க கிளாஸ் எடுக்க வேண்டாம். நீங்களும் சேர்ந்துதான் இந்த கடத்தல் நாடகத்தை நடத்திருக்கீங்கன்னு அந்த பாட்டி சொல்லிருக்கு. என்ன, கம்ப்ளைண்ட்ல உங்க பேர் இல்ல. உங்களால முடிஞ்சா அந்த பாட்டிட்ட பேசி கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்குங்க. அன்பு, நீ போ, குழலியோட பாட்டிய பார்த்து முதல்ல பேசு. பேசுங்க பேசுங்க. ஏய் சத்யா, இங்க பாரு. நீ என் மேல இருக்கிற கோவத்துல இந்த கேஸ நீ தப்பா டீல் பண்ணிட்டு இருக்க. ஓ, உன் பொண்டாட்டிய பார்த்ததோ வீரம் பொங்கிட்டு வருதோ? வரும் வரும், புது பொண்டாட்டி இல்ல. ஏய் சத்யா, கத்தாத சிவம், இது ஏன் இடம். நீ என்னதான் சவுண்ட் கொடுத்தாலும் இங்க எதுவுமே நடக்காது.
பாட்டி பாட்டி என்னம்மா? ப்ளீஸ் அன்பு, சொன்னா புரிஞ்சுக்கோ. உன்னை இங்க இப்படி பார்க்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன இங்க இப்படி பார்க்க கஷ்டமா இருக்குன்னா எனக்கு புரியல. உங்களை தான் அரெஸ்ட் பண்ணி கொண்டு வந்து வச்சிருக்காங்க. நீங்க ஏன் என்ன பார்த்து கஷ்டப்படணும்? இல்ல அன்பு, ஒரு பொண்ணு இப்படி ஸ்டேஷனுக்கு வந்து வந்து போயிட்டு இருக்கிறது, அதுவும் நீ, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீங்க படிச்சவர் தானே? அதுலயும் ஒரு லாயர் வேற. ஆம்பளை பொம்பளைன்னு பிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஐயோ அன்பு, நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. நீங்க தனியா வந்துட்டு வந்துட்டு போறதுனால ஒன்னும் ஆக போறதில்லன்னு சொல்றேன். நான் பாத்துக்கிறேன். இருக்கிற இடத்தை விட்டு அசைய கூட முடியாம உள்ள இருக்கீங்க. நீங்க என்னத்த பாத்துக்குவீங்க? நான் தான் ஆல்ரெடி ஜஸ்டிஸ வர சொல்லி சொன்னேன்ல. அவங்கள காலையிலேயே வந்துட்டாங்க. வந்துட்டாங்களா? அவங்க ஏன் உள்ள வராம வெளியே இருக்காங்க? உள்ள விட்டாதானே வருவாங்க. இன்ஸ்பெக்டர் ரொம்ப கெடுபடியா இருக்காரு. கான்ஸ்டபிள்ஸ் எல்லாருமே அவரை பார்த்து பயப்படுறாங்க. அவங்களால உள்ள வர முடியல. அதனாலதான் நான் உள்ள வந்தேன். சரி, குழலியோட பாட்டிய பாத்தியா? பார்த்தேன். என்ன சொன்னாங்க? உங்க பிரச்சனைய நான் எதுக்கடி பாக்கணும்? பாட்டி, கீழே போலீஸ் வந்தாங்க. போலீஸா? ஏன் வீட்டுக்குள்ளயா? குழலிய கடத்திட்டு போயிட்டாருன்னு நீங்க தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னு சொன்னாரு. நான் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். அவ கடத்திட்டு போனால, அப்போ கம்ப்ளைண்ட் கொடுக்க தானே செய்வாங்க. அவன் பண்ணதுக்கு அவன் தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும். நீ வெளியே போடி, போடி. எதுக்காக அவங்க இப்படி பண்றாங்க? அதுதான் எனக்கும் ஒண்ணுமே புரியல. சரி, அம்மா எப்படி இருக்காங்க? ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்காங்க. அங்கிளும் சரவணனும் கூட இருக்காங்க. பசங்க? அவங்க ஸ்கூலுக்கு போயிருக்காங்க. இனியா ரொம்ப ஃபீல் பண்ணிருப்பாள். பசங்க முன்னாடி இப்படி. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்க எதுக்கு எல்லாத்தையும் நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்றீங்க? பசங்க வயசுல சின்னவங்களா இருந்தாலும் என்ன நடக்குதுன்னு புரிஞ்சுக்கிற அளவுக்கு அவங்களுக்கு மெச்சூரிட்டி இருக்கு. நீங்க அவங்கள நினைச்சு கவலைப்பட வேண்டாம். ஸ்கூல் விட்டு வந்ததும் இனியா என்ன ஏதுன்னு கேப்பா. வீட்டுல அம்மா யாருமே இருக்க மாட்டோம். அவளை பாத்துக்கோ அன்பு. அவன் கேட்டானா நான் கேஸ் விஷயமா ஊருக்கு போயிருக்கேன்னு சொல்லிடு. அப்படியே சொல்றேன். உங்க அம்மா அப்பா இனியா எல்லாரையும் நான் பாத்துக்கிறேன். இப்போ உங்களை வெளியில கொண்டு வர என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. அத கேக்கதான் ஜஸ்டிஸும் டைகரும் என்ன உள்ள அனுப்புனாங்க. சத்தியமா தெரியும். இனியா நீ போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிடு. ஆண்டி, என்ன இனியா? நீங்க என்கிட்ட பேசுனீங்க. என் மேல இருந்த கோவம் போயிடுச்சா? நிஜமாவே நீங்க என்கிட்ட தான் பேசுனீங்களா? இனியா, எனக்கு உன் மேல எந்த கோவமும் இல்ல. எனக்கு உன்னை எப்பவுமே பிடிக்கும். அப்போ இனிமே நீங்க என்கிட்ட இப்படியே பேசுவீங்களா? பேசுவேன். இப்ப பாட்டிக்கு எப்படி இருக்கு? பாட்டிக்கு ஒண்ணும் இல்ல, மயக்கம்தான். ஆண்டி, அப்பாவை போலீஸ்லாம் வந்து கூட்டிட்டு போனாங்களே, அது ஒண்ணும் இல்ல, சின்ன என்கொயரி தான். அது அப்பவே முடிஞ்சிருச்சு. அப்பா இப்போ இன்னொரு கேஸ் விஷயமா ஊருக்கு போயிருக்காரு. ஆண்டி, உங்க மொபைல் எடுத்து அப்பாக்கு ஒரு கால் பண்ணி பேசலாமா? அது வேலை முடிஞ்சதும் அப்பாவே கால் பண்ணுவாங்க. உன்கிட்ட சொல்ல சொன்னாங்க. நாம டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். நீங்க அப்பா கிட்டயும் பேசுனீங்களா ஆண்டி? ஊருக்கு போனதுனால இனியாவை பாத்துக்கோன்னு சொன்னாங்க. கலை, பாரதி, அம்மா வாங்க எல்லாருக்கும் ஸ்நாக்ஸ் தர. வரமா?
இனியா ம் உட்காரு. ம் நீங்களும் உட்காருங்க. யாருக்குமா அது? பாட்டி தாத்தா ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்கல்ல, அவங்களுக்கு சாப்பாடு எடுத்துட்டு போறேன். ஆண்டி நானும் வரட்டுமா? என் அம்மா கூட எல்லாம் நீ போக கூடாது. பாரதி. ம் ம்ஹும். அன்பு, உட்காரு. சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன். உட்காரு. அன்பு, திரும்ப திரும்ப நீ ஸ்டேஷனுக்கு வருது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அன்பு. தெண்டமா 2 பேரை கூட வச்சிருக்க. அவங்கள நம்பிக்கிட்டு நான் வீட்ல உட்கார்ந்துட்டு இருந்தா ஏதாவது வேலை நடக்குமா? இங்க பாரு, நீ சாப்பிடாம உட்கார்ந்துட்டு இருக்கிறதுனால எதுவுமே ஆக போறதில்ல. முதல்ல ஒழுங்கா சாப்பிடு. அம்மா எப்படி இருக்காங்க? ஆன்ட்டிக்கு ஒண்ணும் இல்ல, நல்லா இருக்காங்க. இப்பதான் ஹாஸ்பிட்டலுக்கு போய் சாப்பாடு கொடுத்துட்டு வரேன். நீ சாப்பிடு. ஆ, பசங்க சாப்பிட்டாங்களா? இனி ஏதாச்சும் கேட்டாளா? ஸ்கூல் விட்டு வந்ததும் பாட்டி தாத்தாவை தேடினா. உனக்கு கால் பண்ணணும்னு சொன்னா. நீ கேஸ் விஷயமா வெளியூருக்கு போயிட்டேன்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் ஒன்னும் கேக்கல. பசங்கள வீட்ல தனியாவ விட்டுட்டு வந்த? இல்ல, கீதா இருக்கா. இப்ப எதுக்கு இப்படி ஃபீல் பண்ற? சாப்பிடுன்னு சொல்றேன்ல. சாப்பிடு. ம். உன்னை சந்தோஷமா கல்யாணம் பண்ணிக்கிட்டு உன் கையால ஆயுசுக்கும் சாப்பிடணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அதுக்கு எனக்கு கொடுத்து வைக்கல. என் மனைவியா முதலா உன் கையால எனக்கு சமைச்சு கொண்டு வந்து கொடுத்துருக்க. ஆனா அது இப்பேற்பட்ட இடம். என்ன மாதிரி சூழ்நிலைன்னு பாத்திய? இப்ப நீ பேசாம சாப்பிட போறியா இல்லையா? மனசுக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. நமக்கு நடுவுல இருக்கிற விஷயங்களை பத்தி பேச இது நேரம் இல்ல. முதல்ல சாப்பிடு. இல்ல அன்பு, இன்னும் நான் தப்பு பண்ணிருப்பேன்னு தான் நான் நினைக்கிறேன். நீ என்னை பத்தி என்ன தெரியும் உனக்கு? எல்லாமே தெரிஞ்ச மாதிரி பேசுற. இப்ப சாப்பிட போறியா இல்லையா? ம், சாப்பிடு. நல்லா இருக்கு அன்பு. வணக்கம் சார். வணக்கம் சார். உட்காருங்க. இருக்கட்டும் சார். பரவாயில்ல, உட்காருங்க. அட உட்காருமா, உட்காருங்கய்யா. இல்ல பரவாயில்ல, பரவாயில்ல சார். யோ உட்காருங்கய்யா. இல்ல சார் பரவாயில்ல. ஏமா, நீங்க அந்த குழந்தை கஸ்டடி கேஸ்ல கல்யாணம் பண்ணிட்டு வந்தவங்க தானே? ம், ஆமா சார். என்னாச்சு? உங்க ஹஸ்பண்ட் ஏதாவது பிரச்சனை பண்றாரா? ஆஹா. அப்புறம் இங்க எதுக்கு வந்தீங்க? நீங்க 2 பேரும் அவருக்காக அந்த கேஸ்ல ஆஜரானவங்க தானே? எஸ் யுவர் ஆனர். நான் சிவத்தோட அசிஸ்டன்ட், இவரு என் அசிஸ்டன்ட். சிவம் சிவம். எதுக்கு இந்த நேரத்துல பார்த்தே ஆகணும்னு வந்திருக்கீங்க? என் ஹஸ்பண்ட போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டாங்க.
ஹஸ்பண்டா? அவர்தான் கோர்ட்டே ஏமாத்த பார்த்திருக்காரு. இப்ப அரெஸ்ட் ஆகுற அளவுக்கு என்ன பண்ணாரு? இல்ல சார், தப்பா நினைச்சுக்காதீங்க. அவரை கோர்ட்டை ஏமாத்த பார்த்தாருந்தா இப்ப கூட நீங்க சொல்றீங்க. அவரை ஏமாத்திட்டாருன்னு உங்களால உறுதியா சொல்ல முடியல. இப்பவும் அந்த குழலியோட பாட்டி தான் என் ஹஸ்பண்ட் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. ஆமாமா, அவர் அந்த பொண்ணை கடத்தி வச்சுதான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டதை என்கிட்டயே சொன்னாங்க. எல்லாமே சந்தேகத்தோட அடிப்படையில தான் இருக்கே தவிர என் ஹஸ்பண்ட் தான் அதை செஞ்சாருன்னு எங்கேயுமே ப்ரூவ் ஆகல சார். சரிம்மா, இப்பதானே அரெஸ்ட் பண்ணிருக்காங்க, போலீஸ் விசாரிக்கட்டும், அப்புறமா கோர்ட்டுக்கு வாங்க. அதை விட்டுட்டு இங்க எதுக்கு இந்த நேரத்துக்கு வந்திருக்கீங்க? என் ஹஸ்பண்ட சந்தேகத்தோட அடிப்படையில தான் கூட்டிட்டு போனாங்க. அவர் ஒரு லாயர். ஆனா அவங்க கூட்டிட்டு போன விதம் ரொம்ப அநாகரிகமா இருந்துச்சு. ஒரு தேர்ட் ரேட் கிரிமினல் மாதிரி ட்ரீட் பண்ணாங்க. அதுவும் என் மாமனார் மாமியார் எங்க பசங்க எல்லாம் இருக்கும்போது. நீங்களே சொல்லுங்க சார், ஒரு 10 வயசு பொண்ணு கண்ணு முன்னாடி பெத்த அப்பாவை இப்படி கூட்டிட்டு போனா அந்த பொண்ணு மனசு என்ன பாடுபடும்? அதுலயும் அவளுக்கு அப்பானா உசுறு சார். ஏமா, உன் அம்மாவை உனக்கு பிடிக்காதா? இல்ல, எனக்கு அம்மாவை பிடிக்கும். அப்புறம் ஏன் உன் அப்பா கூட போகணும்னு சொல்ற? எங்க அப்பாவை ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்ல சார், ஏன் பசங்களும் இப்பதான் அவரை அப்பாவா பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க 2 பேரும் அவர் பொண்ணு இனியாவை விட சின்ன பசங்க. குழந்தை விஷயத்துல எனக்கும் அவர் மேல வருத்தம் இருக்கு சார். ஆனா வாங்க. பசங்க எங்க கீதா? இங்கதான் ரூம்ல படுத்துட்டு இருக்காங்க. இனியா, அப்பா, அப்பா, ஒண்ணும் இல்லடா, ஒண்ணும் இல்லடா, ஒண்ணும் இல்ல. அப்பா வந்துட்டேன், இங்கதான் இருக்கேன். நீங்க என்ன கூப்பிட்ட மாதிரி எனக்கு சத்தம் கேட்டுச்சுப்பா. ஆமாண்டா, இன்னைக்கு உனக்கு குட் நைட் சொல்லல, அதான் கூப்பிட்டேன். என்னம்மா? அப்பா, அன்பம்மா என்கிட்ட பேசினாங்க தெரியுமா? என்கிட்ட பாசமா பேசினாங்க, எனக்கு சாப்பாடு கொடுத்தாங்க. நான் கலை பாரதி 3 பேரும் ஒன்னா விளையாண்டோம்ப்பா. அப்படியா? ஆமாப்பா, அன்பம்மா இனிமேல் என்கிட்ட பேசுவேன்னு சொன்னாங்க. சரிடா தங்கம், நீ ஹாப்பியா இருக்கல? ஆமாப்பா, நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். பாட்டிக்கு கூட அம்மா சாப்பாடுலாம் கொண்டு போனாங்க. ஆமா, பாட்டி எப்பப்பா வருவாங்க? காலையில வந்துடுவாங்கடா. நீ தூங்கு, நம்ம காலையில பேசலாம், சரியா? நீயும் ஊருக்கு போயிட்டு வந்து ரொம்ப டயர்டா இருப்பல்ல. வக்கீல, சாப்பிட்டியா? சாப்பிட்டேன், இப்பதான் சாப்பிட்டேன். அன்பம்மா செஞ்ச சாப்பாடா? அம்மா இனிமேல் இப்படியே இருந்தா நல்லா இருக்கும்லப்பா. இருப்பாங்களாப்பா? இருப்பாங்கடா. சரிப்பா, நான் தூங்குறேன், நீயும் போய் தூங்கு. சரி, நீ போய் தூங்கு. போ. இது இவனுக்குன்னு இல்ல, யாருக்கு நடந்திருந்தாலும் நான் இதே தான் செஞ்சிருப்பேன். இதுக்கு மேல இத நீ வேற மாதிரி மீனிங் எடுத்துக்காத. என்ன? காதல்ன்ற விஷயம் காதலாவே கிடைக்காது. அந்த காதல் ஒரு 4-5 ஷேப் எடுத்து வேற ஒரு ஃபார்ம்ல வரும். புரியல. ஒரு அறிமுகம்,
அந்த அறிமுகத்துக்கு அப்புறம் புடிச்சு போயிடும். அதுக்கப்புறம் நல்ல ஃப்ரெண்ட்ஸா மாறிவாங்க. அந்த ஃப்ரெண்ட் எப்பவுமே கூட இருந்தா நல்லா இருக்குமேன்னு தோணும். க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறவங்களுக்கு அடுத்த ஸ்டேஜ் காதல். இப்ப நீ என்னதான் சொல்ல வர? ஒண்ணும் இல்ல. இப்ப நீ எந்த ஸ்டேஜ்ல இருக்க? கீதா, நான் எந்த ஸ்டேஜ்லயும் இல்ல. என் கண்ணு முன்னாடி அவனை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போனாங்க. அவன் அம்மா மயங்கி கீழே விழறாங்க. நான் அவங்க வீட்ல இருக்கேன். இந்த சமயத்துல நான் மனசாட்சி உள்ள ஒரு ஆளா என்ன செய்யணுமோ அத நான் செஞ்சேன். அவன் நல்லவனா கெட்டவனான்னு நான் யோசிக்கவே இல்ல. ஆனா அவன் நல்ல அப்பா. இனியா இல்லனா அவன் சுக்குநூறா உடைஞ்சிருவான். அவன் எனக்கு பண்ண உதவிக்கு நன்றி கடனா இனியாவுக்காக இங்க கொஞ்ச நாள் இருந்துட்டு அதுக்கப்புறம் என்னோட வழிய பாத்துட்டு நான் போய்கிட்டே இருப்பேன். நான் ஒன்னு சொல்லுவேன், ஆனா நீ தப்பா எடுத்துக்க கூடாது. என்ன? நீ ஒரு பெரிய அழகின்றது உனக்கு தெரியுமா தெரியாதா? ஏய், இது என்னடி புதுசா என்னென்னமோ சொல்ற? நிஜமா தாண்டி, நீ ஒரு பெரிய அழகிதான். அழகிதான்? அதுக்கு என்ன? நல்ல வாழ்க்கை வாழணும்னு உனக்கு ஒரு கனவு இருக்கு. உன்னை எவ்வளவு பாடுபடுத்தின அந்த பாஸ்கருக்கு நீ பல முறை வாய்ப்பு கொடுத்திருக்க. நீ சிவத்துக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுக்க கூடாது? வாழ்க்கையில ஒரு தடவை பண்ண முட்டாள்தனத்தை திரும்ப பண்ண சொல்றியா? சிவத்துக்கு நிஜமாவே ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்த்தேன். அவன் எப்ப அதை சொதப்புனானோ அப்பதான் எனக்கு பயம் வந்துச்சு. இப்போதைக்கு என் பிள்ளைங்க மட்டும்தான் என் உலகம். என் பிள்ளைங்களை தாண்டி என் மனசுல எந்த எண்ணமும் இல்ல. அது உனக்கு புரியுதா? இந்தாங்க பெயில் ஆர்டர். யார் பின்னால போய் இந்த ராத்திரியில பெயில் ஆர்டர்ல யார் உனக்கு கையெழுத்து போட்டு கொடுத்தது? மேஜிஸ்ட்ரேட் ஜனார்தனன். இந்த ஆளு ஜீப்ல ஏத்தியா? இவங்க யாரையுமே நம்ம பார்க்கல, எந்த ஆர்டரையும் நம்ம கையில வாங்கல. இதுதான் போலீஸ்காரன் பவர், புரியுதா? எடுத்து பேசுங்க. அப்புறம் என்னால உங்க வேலை போயிடுச்சுன்னு ஆயிடக்கூடாது பாருங்க. சரிங்கய்யா. அப்படியே பண்ணிடலாயா? சரிங்கய்யா. சரி. டேய் சிவம், அவளுக்கு உன் மேல எவ்வளவு அன்பு இருந்தா அவ ஜட்ஜி வீட்டுக்கு போயிருப்பா. அவ எந்த அளவுக்கு பேசியிருந்தா ஜட்ஜி போன் பண்ணிருப்பாரு. நாங்களா போய் இந்த உலகத்துல எந்த மூலையில ஒரு பொண்ணு தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்திருந்தாலும் இப்படி ஒரு பொண்ணு கிடைச்சிருக்கவே மாட்டாப்பா. லட்சுமி, நீ சொல்றதெல்லாம் சரிதான். என்ன பிரச்சனை வந்தாலும் அவ பாத்துப்பா. ஆபத்திலையும் உதவி பண்ணிருக்கா. அதுக்காக மனசார சிவத்தை ஏத்துக்கிட்டான்னு முடிவு பண்ண முடியுமா? என்னங்க நீங்க? நேத்து நடந்துகிட்டத பார்த்தா ஏதோ கடமைக்கு செஞ்ச மாதிரியா இருந்துச்சு. இத்தனை நாள் அவ மனசுக்குள்ள இருந்தது தானா வெளியில வந்திருக்குங்க. ஆமாம், எனக்கு அப்படிதான் தோணுச்சு. இருந்தாலும் குழலி இப்படி பண்ணுவான்னு நான் நினைக்கல. அவதான் அங்க இல்லையே லட்சுமி. அவ என்ன செஞ்சா? இன்னும் அங்க அவளுக்கு தெரியாம இருக்கும். இந்நேரம் அந்த கிழவி எல்லாத்தையும் சொல்லிருக்கோம். இங்க பாரு சிவம், அவ 1000 தான் மறந்துட்டேன் வச்சுட்டேன்னு சொன்னாலும் குழலி கண்ணு முன்னாடி நீங்க 2 பேரும் இருந்தா அவளால எதையுமே மறக்க முடியாது. அந்த பாட்டியோட கோவமும் இன்னும் அதிகமாகிட்டே தான் போகும். நீ முதல்ல வேற வீடு பாருப்பா. லட்சுமி, உடனே வீடு பாருனா அவன் எப்படி பாப்பான்? நீ மனசுல எல்லாத்தையும் போட்டு குழப்பிக்கிட்டு கவலைப்படாத. இல்லப்பா, எனக்கும் அம்மா சொல்றதுதான் சரின்னு தோணுது. மனசு வருத்தமாய் போச்சு. பாக்குறீங்களா, உங்க 2 பேருக்கு நடுவுல இன்னும் சின்ன சின்ன மன வருத்தம் இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். உங்க மேல தப்பு இல்லைனாலும் நானும் அப்செட்டா தான் இருக்கேன். இப்போதைக்கு எனக்கு இருக்கிற ஒரே ஆறுதல் இனியா மட்டும்தான். அவளை மட்டும் என்கிட்ட இருந்து பிரிச்சு கூட்டிட்டு போயிடாதீங்க பிளீஸ். குழலி, நீ இனியாவை பாக்குறதுக்கு எப்ப வேணாலும் எங்க வீட்டுக்கு வரலாம். என்ன இருந்தாலும் அவ இங்க என் கூட இருக்கிற மாதிரி வருமா சொல்லுங்க? சரி, நான் இவ்வளவு சொல்லியும் நீங்க போய் தான் ஆகணும்னா போங்க. ஆனா இப்ப ஏன் மேலயும் பாட்டி மேலயும் வருத்தத்துல இருக்கீங்க.
இதே மனசோட காலி பண்ணி போக வேண்டாம். இன்னும் கொஞ்ச நாள் மனசு சரியாகி என் மேல எந்த தப்பும் இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டு சந்தோஷமா இதை விட நல்ல வீடா பார்த்து கூட நீங்க போலாம். இப்ப வேண்டாமே ப்ளீஸ். சரி குழலி, உனக்காக தேங்க்ஸ்.